ஹே ஹலோடா டாக்கர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ கொஞ்ச நாளைக்கு வீடியோஸ் வராது. நான் வந்து என்னோடய பர்சனல் ஸ்பேஸ் எனக்குன்னு பர்சனல் ஒர்க்லாம் இருக்குது, ஓகேவா? ஸோ எனக்கு வந்து எஃப்எஃப் போடுறது இது மட்டும் ஒரே ஒர்க் கிடையாது. எனக்குன்னு நிறைய இருக்குது. ஸோ என்னோடய ஃபேமிலி பார்த்துக்கணும், என்ன பார்த்துக்கணும், என்னோடய ஸ்டடீஸை நான் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து நிறைய இருக்குது, ஓகேவா? ஸோ நான் என்ன நிலைமையில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் வந்து வாய்ஸ் ஓவரில் வந்து ரெக்கார்ட் பண்ணி போடும்போது நான் சிரிக்கிறதுனால எவ்ரி டைம் நான் வந்து சந்தோஷமாக தான் இருப்பேன், அவங்களுக்கு என்ன ஹாப்பியாக தான் இருக்காங்க, டைம் இருக்கும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. எல்லா டைமும் ஒரே மாதிரி இருக்காது, ஓகேவா? நான் எவ்வளோ கோத்ரூ பண்ணுறேன்னு எனக்கும் என் அம்முக்கு மட்டும்தான் தெரியும். நான் ஒரு கமெண்ட் பார்த்தேன், சீரியஸ்லி அதில் எனக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருந்தது. ஒன் ஷாட் போடுங்க, ஒன் ஷாட் போடுங்கன்னு மட்டும் கேட்குறாங்க அவங்க. எனக்கு புரியல, போடாமல் நான் எங்கே போக போகிறேன்? டைம் இருந்தால் கண்டிப்பாக நான் போட தான் போகிறேன். எனக்கு இதுவே டைம் இல்லை. நான் இப்போ எத்தனை மணிக்கு தெரியுமா ரெக்கார்ட் பண்ணுறேன் இதை நான்? ஏர்லி மார்னிங் நான் இதை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டுருக்கேன். ஒரு 6 அந்த மாதிரி இருக்கும். 6:30 ஆகிடணும் டைமிங், அப்படி இருக்கும். அப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் நான். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கடா, எனக்காக வெயிட் பண்ணுங்கள். 1K வந்துருச்சுன்னா நான் நான் ஒன் ஷாட் போடுறேன். நான் அது ஆல்ரெடி எப்போயோ நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன், நல்லா எடிட்லாம் பண்ணி வச்சுட்டேன். 1K வந்துருச்சுன்னா நான் ஒன் ஷாட் டாமினன்ஸ் போட்டுடுறேன். அது ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் ஜிம்மில் ஒன் ஷாட் பார்ட் 2 ரெக்கார்ட் பண்ணேன். ரெக்கார்ட் பண்ணி நான் முடிக்கும் பொழுது எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். 1 ஹவருக்கு வந்துச்சு. ஸோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் ஏதோ கிளிச் ஆகி அது டெலீட் வேறு ஆயிடுச்சு பாதி நான் பேசினதா. அதுவே நான் செம்ம இதில் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக பிஸி ஆகிட்டேன், ஃபாஸ்டிங் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஃபாஸ்டிங் டேஸ்லாம் கண்டிப்பாக என்னால் ரெக்கார்ட்லாம் பண்ண முடியாதுடா, நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? ப்ளீஸ், நான் கொஞ்சம் ஹார்ஷாக பேசுகிற மாதிரி இருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிக்கோங்க. பிகாஸ் அந்தளவுக்கு ஹர்ட் ஆகிருக்கேன், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து சோஷியல் மீடியாஸ்லாம் இப்போ யூஸ் பண்ணுறது கிடையாது, அம்முவை தான் ஹேண்டில் பண்ண சொல்லியிருக்கேன். பிகாஸ் நான் ஃபாஸ்டிங் டேஸில் இருக்கிறதுனால நான் இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், ஓகேயா? ஸோ தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்கடா, நிஜமாலே ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எனக்கு இது மட்டும் ஒரே ஒர்க் கிடையாது, எனக்கு நிறைய வேலை இருக்குது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் சொல்லணும்னு சொல்லிட்டேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சாரி நான் உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. சரி, ஓகேடா, நம்ம சூன் மீட் பண்ணலாம். நான் நடுவில் டைம் கேப் கிடச்சா கண்டிப்பாக ரெக்கார்டிங் உட்காரேன். பட் ஃபுல்லாக பிஸியாக போயிட்டுருக்கு, எனக்கு டைம் கிடைக்கல. என் நடுவில் நான் வேறு சிக்கானேன், என் ஃபேமிலி கொஞ்சம் சிக்காச்சு, நான் அவங்கள பார்த்துக்கிட்டேன். அதனால் அப்படியே போயிட்டுருக்கு. ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கடா. நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா நான் வந்து நூடுல்ஸ் ஆகிடுவேன். ஸோ ப்ளீஸ், ஓகே? லவ் யூ ஆல். லவ் யூ இஸ் ஆல்வேஸ். ஐ எம் மிஸ்ஸிங் யூ பேட்லி. நிச்சயமாக ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். உங்கள் கமெண்ட்ஸு எல்லாமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. ப்ளீஸ் எனக்காக வெயிட் பண்ணுங்கள், ப்ளீஸ் ப்ளீஸ். லவ் இஸ் ஆல்வேஸ். பாய்டா. இஷ்கே ஆல்.